السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, அல்லாஹ் பிரம்மாண்டமான பேருலகில மகத்துவம் பொருந்திய இறைவனால் உலகம் அழிகிற நாள் வரை கண்ணியத்தால் சூழப்பட்டிருக்கிற மிகச் சிறப்பிற்குரிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை இறைவன் வாழச் செய்து கொண்டிருக்கிறான். இஸ்லாத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக இறைவனால் பலதரப்பட்ட நற்குணங்கள் மிளிருகிற வகையில் இந்த உலக அமைப்பை இறைவன் கட்டமைக்கிறான். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் மேன்மைத்துவம் வாய்ந்ததாய் விளங்குகிறது. அப்படிப்பட்ட தனித்துவம் வாய்ந்த ஏராளமான குணநலன்களில் இயற்கையாகவே மனிதர்களின் உள்ளங்களில், குறிப்பாக இஸ்லாமியர்களின் உள்ளங்களில் அல்லாஹ் மிகச் சிறப்பிற்குரிய ஒரு குணநலனை அல்லாஹ் வைத்து படைக்கிறான். ஆனால் காலப்போக்கிலே சமகாலத்தில் அந்த குணங்கள் பரவலாக உலக அளவில் குழிதோண்டி புதைக்கப்பட்டு உலக மக்களிடத்தில் இல்லாமல் போய்கொண்டிருக்கிற சூழலை பார்க்கிறோம். நீங்கள் இந்தியா அளவில் எடுத்துக்கொள்ளலாம். கடந்த மாதம் மத்திய பிரதேச மாநிலத்தில் ரத்திலம் என்கிற ஒரு பகுதி 6 வயது 9 வயது 11 வயது மதிக்கத்தக்க இஸ்லாமிய சிறுவர்கள் ஏதோ விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கே உரிய அந்த வயதிற்கு தகுந்தாற் போன்று ஏதோ ஒரு பொருளை எடுத்து விட்டார்களோ என்னவோ, என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. பிறகு 17 வயது மதிக்கத்தக்க ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன், வெறிபிடித்தவன், அந்த 3 இஸ்லாமிய இளைஞர்களை அடிக்க ஆரம்பிக்கிறான்.
ஒரு கட்டத்தில் அடி விழுகிற பொழுது அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ் அல்லாஹ் என்று அந்த இஸ்லாமிய சிறுவன் குரல் எழுப்புகிற நேரத்தில் கால்களில் இருக்கிற செருப்பை கழட்டி அந்த இஸ்லாமிய இளைஞனை அடிக்கிறான். அப்படி கைகளிலே அடிக்கிற பொழுது சதைகள் கிழிந்து இரத்தம் ஓடுகிறது. மீண்டும் அடிக்கிறான். அல்லாஹ் அல்லாஹ் சொல்லாத தன் கடவுளுடைய பெயரை சொல்லி, அது நமக்கெல்லாம் தெரியும், சங்கிகள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அந்த ஒரு கடவுள் பெயரை சொல்லி இந்த பெயரை சொல், இந்த பெயரை சொல் என்று அடிக்கிறான். உலகமே மௌனம் காக்கிற. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இஸ்லாமிய பள்ளிவாசல்களை எல்லாம் இடிக்கிறார்கள். பெருங்கொண்ட ஒரு கூட்டம் அமைதி காக்கிற, மௌனம் காக்கிறார்கள். யாரும் குரல் எழுப்புவதில்லை. இந்தியாவிலே ஒரு குறிப்பிட்ட மாநிலம், அங்கே சிறுபான்மையின மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பெண்களை எல்லாம் நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்துகிறார்கள், மௌனம் காக்கிறார்கள். பெருங்கொண்ட கூட்டம் மௌனம் காக்கிறது, வாய் திறக்க மறுக்கிறார்கள். இப்படி வாய் திறக்க மறுப்பது என்பது மற்றவனிடத்தில் எப்படி பெருமளவில் போய்கொண்டே இருக்கிறதா, அதே போன்று ஒரு தீமையை கண்டால் அந்த இடத்தில் சீற்றப்பட ஆள் இல்லை என்கிற பொழுது ஏதோ ஒரு பெரும் கடுமையான ஒரு பாதிப்பை நோக்கி உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இதை நான் பொதுவாய் சொல்லுகிறேன். இஸ்லாமிய வட்டத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். கடந்த மாதத்திலே ஹவுசமுர் ரியாத் 2024 என்கிற பெயரில் ரியாது கண்காட்சி 2024 சவுதியிலே உலக பிரபல்யமான ஒரு பாடகியை அழைத்து வருகிறார்கள். இவள் ஆடை அணிந்திருக்கிறாளா இல்லையா, இதற்கு பெயர் ஆடை என்று சொல்ல முடியுமா என்று சந்தேகிக்கிற வகையில் 2 ஒட்டு துணியை ஆடையாய் அணிந்து பாடலை பாட ஆரம்பிக்கிறாள். கேவலத்திலும் கேவலம், மனவேதனையின் உச்சம். ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய இலக்கு அந்த காபாவை தவாப் செய்ய வேண்டும் என்பதுதான். முதல் முறையாக காபத்துல்லாஹ்வை சந்திக்கிற ஒருவருக்கு தன்னை அறியாமலேயே கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டும். அனுபவபூர்வமாய் உணர்ந்திருக்கிறோம். ரியாது பகுதியில காபா போன்ற ஒரு தோற்றத்தை கட்டமைத்து கண்காட்சியில் நாம் எந்த காபாவை சுற்றுகிற பொழுது துஆ செய்கிறோமோ, அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் தேடுகிறோமோ, அதே காபாவை சதுர வடிவிலே உருவாக்கி வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே தெரிகிற வகையில் ஒரு ஃபிகர் அமைப்பை ஒன்றை ஏற்படுத்துகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த உட்புற பகுதியில் சில பேர் நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். வேதனை. எந்த சவுதியிலே, மக்காவிலே, மதீனாவிலே, அந்த அரேபிய பிரதேசத்தில் மதுவை ஒழித்து கட்டினார்களா அல்லாஹுவின் தூதர், அந்த பகுதியில் மது தாறுமாறாய் பரிமாறப்படுகிறது. விபச்சாரம் செய்தால் கல்லெறி தண்டனை என்று சொன்னார்களா, அது இப்பொழுது தனிப்பட்ட வகையிலே பரிமாறப்படுகிறது. இந்த அறச்சீற்றம் என்பார்கள் தமிழிலே. சுத்தமான தமிழிலே சொல்வதாக இருந்தால் அறச்சீற்றம். அறம் புதைக்கப்படுகிற பொழுது, நீதி தவறப்படுகிற பொழுது அங்கே ஒரு கூட்டம் மௌனம் காத்தால் அல்லாஹுவின் கோபப்பார்வை இறங்க போகிறது என்ற அர்த்தம். இது உலக அளவிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக ஒரு ஊர் அளவிலும் அப்படித்தான். இஸ்லாமியர்களுக்கு இறைவன் இயற்கையாகவே விதைத்திருக்கிற ஒரு அற்புதமான குணம், ஒரு அற்புதமான குணம். நம் அருகிலே இருக்கிற நண்பன் ஒரு தவறான காரியத்தை செய்கிறானா, நீ சுட்டி காட்டு. உன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாய் ஒரு திருமணத்தை நடத்துகிறார்களா, நீ ஏன் என்று கேட்க வேண்டும். உன் ஊரிலே
இறைவனுக்கு மாற்றமாக, இறைவனின் வார்த்தைக்கு மாற்றமாக லஅனத் சாபம் இறங்குகிற காரியம் நடக்கிறதா? நீ ஏன் என்று கேட்க வேண்டும். யார் என்ன செய்தால் என்ன, நான் அமைதியாக இருந்து செல்வேன் என்கிற குணம் உலக அளவில் இப்பொழுது மிக பெரும் தொற்று நோயாய் பரவி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாமியர்கள் அப்படிப்பட்ட தொற்று நோய்க்கு ஆளாக்கப்பட்டு சிதைந்து விடக்கூடாது. அல்லாஹ் திருக்குரானிலே பேசுகிறான். சூரா மாயிதா 5வது அத்தியாயம் 105வது வசனம், அற்புதமான வசனம். அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசோதனை செய்து பாருங்கள். லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதஹ் ததைத்தும், உங்களை நீங்களே பரிசோதிக்க ஆரம்பித்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறேனா, கடைபிடிக்காதவர்களுக்கு எடுத்துரைக்கிறேனா, என் முன்னால் தீமை நடக்கிற பொழுது தடுக்கிறேனா என்று என்னை நானே பரிசோதிக்க ஆரம்பித்தால், லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதஹ் ததைத்தும், உன்னை வழிகெடுப்பதற்கு உலகத்தில் எவனடா இருக்கிறான்? அல்லாஹ் கேட்கிறான். உன்னை யாராவது வழிகெடுத்துற முடியுமா? நேர அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இந்த சிறுவயது நபித்தோழர்கள் எல்லாம் வருகிறார்கள். அபூபக்கர் அவர்களே, இப்படி குர்ஆனில் அல்லாஹ் இந்த ஒரு வாசகத்தை அருளி இருக்கிறான், இதற்கு எங்களுக்கு முழுமையான விளக்கம் தெரியவில்லை, எடுத்து சொல்லுங்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், சுனன் நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சரியான ஆள்கிட்ட தான் நீங்க உங்க டவுட்டை கேட்கிறீங்க. ஏன்னா இந்த வசனம் இறங்குகிற பொழுது அல்லாஹ்வின் தூதரின் அருகில் நான் இருந்தேன். நீங்க கரெக்டான ஆளை தேடி தான் வந்திருக்கிறீங்க. இந்த வசனம் எதை சுட்டி காட்டுகிறது தெரியுமா? உன்னை நீயே பரிசோதித்துக் கொள் என்கிற வாசகம் எதை குறிப்பிடுகிறது தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர், யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதஹ் ததைத்தும் என்கிற இந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். இன்னன் நாஸ இதா ரஅவு தாலிமா, உங்கள் பகுதியிலோ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலோ அநியாயம் தலை தூக்குகிற பொழுது, ஃபலம் யாஹுது அலா யதைஹி, எவன் தன்னுடைய கரத்தால் தன்னால் இயன்ற முயற்சியால் அதை தடுக்க முற்படவில்லையா? சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவுஷக் ஐ யஉம்மஹுமுல்லாஹு பிஇகாப், ஒரு கடத்தில் அல்லாஹ் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு எவன் தடுக்காமல் மௌன சாட்சியாய் வாழ்ந்தானோ அந்த நல்லவர்களை கெட்டவர்களோடு சேர்த்து அல்லாஹ் அழிக்கிற காலம் வரும். கடுமையான எச்சரிக்கை. உன்னை நீயே பரிசோதித்துக் கொள் என்கிற வாசகத்திற்கு விளக்கமாய் அல்லாஹ்வின் தூதர் நடத்துகிற பாடம். நீ ஒரு இடத்தில் இருக்கிறாயா, ஒரு வீட்டிலே இருக்கிறாயா, ஒரு ஊரில் இருக்கிறாயா, ஒரு பகுதியிலே வாழ்கிறாயா, சீற்றம் கொள்ள வேண்டும். தவறை பார்க்கிற பொழுது, அநியாயத்தை பார்க்கிற பொழுது போர்க்குணம் கொண்டு பொங்கி எழுகிற ஒரு குணத்தை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான். அம்மையார் ஆயிஷா அவர்கள் ஒரு சமயம் அறிவிக்கிறார்கள், சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம், 3346வது செய்தி, நீண்ட செய்தி. ஒரு பாவம் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கிக்கிட்டே வர்றாங்க. அல்ல அல்லாஹ்வுடைய தண்டனை சம்பந்தமாய் பேசுகிறார்கள். ஒரு ஜும்ஆ முழுக்க இந்த ஒற்றை செய்தியை வைத்து படிப்பினை பாடம் நடத்த முடியும். அதிலே முத்தாய்ப்பாய் ஆயிஷா அம்மையார் கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ் அனஹ்லிகு வஃபீனா ஸாலிஹூன், எங்கள் பகுதியில், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான், கோபப்படுவான், ஆத்திரப்படுவான் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்களே, ஃபீனா ஸாலிஹூன், எங்களில் நல்லவர்களும் அந்த பகுதியில் வாழ்கிற பொழுதுதான் அல்லாஹ் கோபப்படுவான். எப்படிப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். அயோக்கியன் இருப்பான், 5 நேர தொழுகிறவன் இருப்பானே, பாவத்தை செய்பவன் இருப்பான், தக்குவாதாரியும் இருப்பான் தானே, தீமையை பரப்புபவன் இருப்பான், அதை தடுப்பவனும் இருப்பான் தானே. பிறகு அல்லாஹ் கோபப்படணும். அல்லாஹ்
கோவப்பட்டு அழிச்சிருவான்னு நீங்க சொல்றதா இருந்தா நல்லவனு சேர்ந்து அழிந்து போவானே. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நல்ல கேள்வி ஆயிஷா, ஆயிஷாவே புரிந்து கொள். கால நாம், ஆமாம், அல்லாஹ் கோவத்தை இறக்கன்னு முடிவு பண்ணிட்டா தனித்தனியா பிரிச்சு ஃபில்டர் பண்ணி எல்லாம் இறக்க மாட்டான். எப்படி அல்லாஹ் கோவப்படுவான் தெரியுமா? இதா கசுரல் கபஸ், எந்த பகுதியில் தீமை பெருகி விட்டதோ அங்க நல்லவன் இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி, தீமைதான் அளவுகோல். நீ நல்லவனா இருந்தாய், அந்த தீமையை தடுக்க பாடுபட்டாயா? உன் வீட்டிலே தடுத்தாயா? சீற்றம் கொண்டாயா? தீமை பெருகிவிட்டால் அல்லாஹ்வின் அழிவு உறுதியாகிவிடும். எப்படிப்பட்ட எச்சரிக்கை என்று பாருங்கள். பயமாயிருக்கிறது. ஏன் வாய்மூடி இருக்கிறோம்? 5 இளைஞன் நிற்கிறான், 4 நபர்கள் சும்மா நிற்கிறான், இருவன் சிகரெட் பிடிக்கிறான். நல்லவன் தடுக்கிறானா அல்லது அந்த சபையை விட்டு ஓடி விடுகிறாயா? ஒரு குடும்பம், தௌஹீது குடும்பமும் இருக்கிறது. வரதட்சணை வாங்கி சீர்வரிசை வாங்கி பெண் வீட்டில விருந்து போடுகிற இரத்தமந்த உறவினரும் இருக்கிறார். சொல்வதற்கு தயங்குகிறார். மௌனமாய் இருந்து வாழ்வதை விட நீ வாழாமல் இருப்பது சிறந்தது என்பது இஸ்லாத்தின் அளவுகோல். இயற்கையாக அல்லாஹ் உள்ளத்திலே விதித்திருக்கிற ஒரு குணம், சீற்றம் கொள்கிற குணம். அற்புதமான சம்பவம் நீங்கள் பார்க்கலாம். சூரா கஹஃப் 18வது அத்தியாயம். ஒரு 2 பக்க அளவிற்கு அல்லாஹ் ஒரு அற்புதமான வரலாற்றை சொல்கிறார். நீண்ட செய்தி சுருக்கமாய் சொல்கிறேன். ஹலிர் என்கிற ஒரு நல்ல மனிதர், ஹலிர் என்று ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவங்க ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வேறொரு பகுதியில் இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சபையில இருக்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்கப்பட்டது, உலகத்திலேயே அதிகம் அறிந்தவர் யார்? என்ன சொல்லி இருக்கணும்? அவங்க அல்லாஹ்னு சொல்லி இருக்கணும். பாய் தவறி தெரியாம டங்கு ஸ்லிப் ஆகி நான் தான் சொல்லிட்டாங்க. ஏன்னா நபிமார்கள் ஏதேனும் சிறு தவறுகள் செய்தால் அது திட்டமிட்டு செய்ய மாட்டார்கள், தெரியாம செய்யறது தான். அப்படித்தான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உடனே அல்லாஹ் சற்று கோவப்பட்டு, இப்படி ஒரு கடல் ஓர பகுதியில ஒரு தீவு ஒன்று இருக்கிறது, அங்கே ஒரு மனிதர் இருப்பார், அவர் உனக்கு சில பாடம் நடத்துவார் என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். நமக்கெல்லாம் தெரியும். இப்ப பார்க்கிறாங்க, ஹலிரை சந்திக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிறார்கள். என்ன இஸ்லாமிய முகமதாக இருக்கிறது, நீங்கள் யார்? நான் தான் இஸ்ரவேல் சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட மூசா. எதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க? இப்படி உங்ககிட்ட சில பாடத்தை படிப்பதற்காக வந்திருக்கிறேன். அப்ப அவர் போட்ட முதல் ரூல், நான் உங்களிடத்தில் சில விஷயத்தை கற்றுக் கொடுப்பதாக இருந்தால் உங்களால பொறுமையா இருக்க முடியாது. இன்னக்கலன் தஸ்ததிஅ மஇய ஸப்ரா, என் கூட வர்றதா இருந்தா பொறுமை ரொம்ப அவசியம். அது உங்களுக்கு கிட்ட இல்ல, வேணாம், நம்ம 2 பேரும் சேர வேணான்ற. இல்ல கண்டிப்பா நான் பொறுமையா இருப்பேன். ஆசிரியர் ஒரு ரூல் போடுகிறார். சரி, என் கூட வர்றதா இருந்தா நானாக எதையும் ஒரு காரியத்தை செய்து அதற்கு விளக்கம் சொல்லாத வரைக்கும் வாய் திறக்க கூடாது. ஓகேவா? அப்படி ஒருவேளை ஏன் செய்கிறீர்கள், எதுக்கு செய்றீங்கன்னு கேட்டா பிரிச்சு விட்டுருவேன், அதுக்கப்புறம் உன்னை கூட்டு போக மாட்டேன்னு ஒரு ரூல் ஒன்றை போடுகிறார். மாணவர் மூசா, ஆசிரியர் ஹலிர். சரி, நீங்க என்ன செஞ்சாலும் கேட்க மாட்டேன். இருவரும் ஏறி ஒரு கப்பலிலே அமர்கிறார்கள். சிறிது தூரம் செல்கிறது. கப்பலை கொஞ்சம் ஓரப்பகுதியிலே துளை ஒன்றை போடுகிறார் ஹில்ர் அவர்கள். இப்பொழுது ரூல் என்ன? வாய் திறக்க கூட. இவரை அறியாமலேயே உள்ளத்திலிருந்து வருகிறது, கால ஹரக்தஹாலி துக்ரிக அஹ்லஹா லகத் ஜஅத ஷையன் இம்ரா. நல்ல கப்பலை போய் தொலை போடுறீங்களே, நம்மளை கவுத்தி விடுறதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்களா? பயங்கரமான காரியத்தை பண்றீங்களே. இப்ப ஆசிரியர் நினைவுபடுத்துகிறார், நான் என்ன சொன்னேன்? இன்னக்கலன் தஸ்ததிஅ மஇய ஸப்ரா, உன்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. ஐயோ ஆமா, ரூல்ஸ் ஒண்ணு போட்டீங்க, இன்னுமா வாய் திறக்க மாட்டேன். சிறிது தூரம் செல்கிறார்கள். ஒரு இளைஞன் விளையாடி கொண்டிருக்கிறான்.
அந்த இளைஞனை அல்லாஹ்வின் அனுமதிப்படி கழுத்து நெரிக்கப்பட்டு அவரை கத்ல் செய்ய வேண்டும் என்பது ஹலிருக்கு போடப்பட்ட நிபந்தனை. கத்ல் செய்கிறார், பொங்குகிறார் மூசா. அகதல்த நஃப்ஸன் ஸகியத்தம் பிகைரி நஃப்ஸ், பரிசுத்தமான ஒரு ஆத்மாவை போயிட்டு கொன்னுட்டீங்களே. லக்கது ஜிஅத ஷையன் நுக்ரா, இது மோசமான காரியமா தெரியலையா? ஒண்ணுமே சொல்லல ஆசிரியர் ஹலிர். நான் என்ன சொன்னேன்? இன்னக்கலன் தஸ்தத்திய மைய சபரா, உன்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. இனிமே ஏதாவது வாய் திறந்தா பிரிச்சு விட்டுருவன்ற. இல்ல இல்ல, இனிமே வாயே திறக்க மாட்டேன். பயங்கரமான எச்சரிக்கை இதுதான். பிறகு மூன்றாவதாக ஒரு இடத்துக்கு போறாங்க, உணவு கேட்கிறாங்க. அங்க உணவு கொடுக்கல. சாயப்போற நிலையில் இருக்கிற சௌரை தாங்கி பிடிக்கிறார் ஹலிர் அவர்கள். அப்பவும் இவரால் சும்மா இருக்க முடியல. சாப்பாடு கேட்டு கொடுக்கல, அந்த சுவரை போய் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, விட்டுட்டு வர வேண்டியதானே. நான் என்ன சொன்னேன் உன்னிடத்தில்? நான் என்ன செய்தாலும் வாய் திறக்க கூடாது என்று சொன்னேன் தானே. ஏராளமான படிப்பினை இருந்தாலும் மிக முக்கியமான படிப்பினை ஒரு ஆசிரியர் போடுகிற ரூல். நான் என்ன செஞ்சாலும் வாய் திறக்க கூடாது. நம்மளா இருந்தா தெரிஞ்சா கூட மண்ணு மயத்தா தான் இருப்போம், வாய் திறக்க மாட்டோம். இங்க ரூல் போடப்படுகிறது. இயற்கையாய் அந்த குணம், போர்க்குணம் வெடித்து சிதறுகிறது. ரூல்ஸ் தான். தீமையை கண்டா ரூல்ஸ் எல்லாம் மறந்துருதே. பிறகு விளக்குகிறார். கப்பலை ஏன் தொலை போட்டன் தெரியுமா? நல்ல கப்பலை அபகரித்து செல்கிற மன்னன் ஒருவன் உண்டு, அதனால் துளையிட்டேன். அந்த சிறுவனை ஏன் கொன்றேன் தெரியுமா? அவன் தன்னுடைய பெற்றோர்களையும் இணை வைப்பிலே தள்ளிவிடுகிற பாதகத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறான், அதனால் என் இறைவனின் அனுமதியால் கொன்றேன். சுவரை ஏன் தாங்கி பிடித்தேன் தெரியுமா? அந்த சுவருக்கு கீழே புதையல் இருந்தது. அந்த புதையல் இரு அனாதை சிறுவர்களுக்குரியது. அல்லாஹ் அந்த சிறுவர்களுக்குரிய புதையலை அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகு அனுபவிக்க காத்து கொண்டிருக்கிறான், அதனால் புதையல் தெரியாமல் இருப்பதற்கு பிடித்தேன். இதோட நீங்களும் நானும் பிரிஞ்சு போயிருவோம்னு போயிடுறாங்க. இயற்கையாவே உள்ளத்துல உள்ள குணம். நம்மளாம் கூப்பிட்டு உட்கார வச்சிருவோம், பாய் என்ன செஞ்சாலும் வாய் திறக்க கூட. நான் சும்மாவே வாய் திறக்க மாட்டேனே, நீங்க அந்த ரூல்ஸை போட்டுட்டா நான் வாயே திறக்க மாட்டேனே. கண்களுக்கு முன்னால் ஒரு காரியம் தெரிகிற பொழுது அதை தடுக்காவிட்டால், அந்த நீதி, நேர்மை, நியாயம், அறம் தவறப்படுகிற பொழுது அங்கே குரல் கொடுக்காவிட்டால் நீதி அப்படியே குழி தோண்டி புதைக்கப்படும். மெஜாரிட்டியாக சேர்ந்து ஒரு கூட்டமே தவறு செய்கிற பொழுது காலப்போக்கில் அந்த தவறை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். மெஜாரிட்டியா செய்றாங்களே, கூட்டமா சேர்ந்து செய்றாங்களே, ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து செய்றாங்களே, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து செய்கிறார்களே, நீங்க 4 பேர் சொல்றது எப்படி சரியா வரும்? இந்த கருத்து மேலோங்க ஆரம்பிக்கும். அது உண்மையா பொய்யா என்கிற அந்த நீதம் குழி தோண்டி புதைக்கப்படும். இறுதியா ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் ஏராளமான நபித்தோழர்கள் இது மாதிரி தீமையை கண்டு பொங்கி எழுந்த காலங்கள் உண்டு. அதிலே மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் அப்துல்லா இப்னு உஸ்ஸா என்கிற நபித்தோழர். முஸ்னத் அஹ்மது என்கிற நபிமொழி தொகுப்பிலே இந்த செய்தியை பார்க்கலாம். சில பேர் வரலாறு பக்கம் பக்கமாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில பேரின் வரலாறு ஒற்றை வரிகளில், ஒற்றை செய்திகளில், ஒற்றை வார்த்தைகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தோழரின் வரலாறு தேடி பார்த்த வகையிலே ஒற்றை செய்தியை பார்க்கலாம். இவருக்கு புனை பெயர் உண்டு, துல்பிஜாதைன், 2 ஆடைகள் உடையவர். இந்த பெயர் எப்படி வந்தது தேடுகிற நேரத்தில் இவருக்கு தாயார் இருக்கிறார், தாய் மாமா இருக்கிறார். நபியின் கொள்கை இவருக்கு பிடித்து போகிறது. கொள்கையை பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார். கவனிக்க வேண்டும், தாய் இஸ்லாத்தில் இல்லை, தாய் மாமா குறைஷிகளில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். தபூக் போர் நடக்கிறதுக்கு முந்தைய காலகட்டம். ஒரு கட்டத்திலே இவருடைய தாய் தன்னுடைய சகோதரனை தூண்டிவிட்டு
என்ன உன் சகோதரியின் மகன், தன்னுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்று அதை வீரியமான முறையிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான், நீ பார்த்து கொண்டிருக்கலாமா என்று தூண்டிவிட்ட மாத்திரத்திலே தாய் மாமா வருகிறார். அந்த அப்துல்லாஹ் பின் உஸ்ஸாவை பிடித்து ஒரு அறையில அடைத்து கொடுமை செய்ய ஆரம்பிக்கிறார். இளைஞர்கள், பெரியவர்கள், சகோதரர்கள் அனைவருமே கவனிக்க வேண்டும். ஒரு கடத்திலே வித்தியாசமான ஒரு தண்டனை. ஆடை இருந்தால் தானே வீட்டை விட்டு வெளியேறுவாய். உன் ஆடை முழுக்க ரிமூவ் செய்து விட்டால், கழட்டி விட்டால் எப்படி நீ வெளியே செல்ல முடியும்? அறையிலே நிர்வாணப்படுத்தப்படுகிறார். கொடுமையிலும் கொடுமை. ஒரு கட்டத்தில் நிர்வாணப்படுத்தப்பட்ட அறையிலே தனியாய் அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் சிறிது நாட்கள் செல்லுகிறது, நிர்வாணமாவை செல்லுகிறது. அணிந்திருக்கிற ஆடை, பயன்படுத்துகிற ஆடை, அனைத்து ஆடைகளையும் தாய் மாமா எடுத்து செல்கிறார். இவர் அழுவதை பார்த்து, கதறுவதை பார்த்து பெண்ணாயிருக்கிற அந்த தாய் அருகிலே வந்து தன்னுடைய பெண்கள் அணிகிற ஆடையாக இருக்கிற அந்த ஆடையை கொடுத்து, இதை அணிந்து கொள், நீ எந்த மார்க்கத்தை விரும்புகிறாயோ அங்கே செல், இங்கே இருந்தால் உன் மாமா கொன்று விடுவார் என்று சொல்லி பெண்ணின் ஆடை கொடுக்கப்படுகிறது. அதை இரண்டாய் கிழித்து மேலாடை ஒன்று, கீழாடை ஒன்று, இரண்டு ஆடை. இதனால் தான் அவருக்கு வரலாற்றிலே துல் பிஜாதைன் என்கிற பெயர் வந்தது. பெண்கள் அணிகிற ஆடை. இதான் சம்பவம், வாழ்ந்த சம்பவம். பிறகு பாருங்கள், தபூக் யுத்தக்களத்திலே கலந்து கொள்கிறார், கொல்லவும் படுகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த தோழரை குறிப்பிட்டு தேடுகிறார்கள். அப்துல்லா இப்னு உஸ்ஸாவை பாருங்கள், கொல்லப்பட்ட இடத்திலே கிடக்கிறார். வீரியமான முறையிலே போர் இஸ்லாத்திற்காக. பிறகு நபிகளார் செய்கிற காரியத்தை பாருங்கள். அபூபக்கரை அழைக்கிறார்கள், உமரை அழைக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இருவரையும் அழைத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பாருங்கள். நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு இந்த அப்துல்லா இப்னு உஸ்ஸா அவர்கள் எந்த இடத்திலே மரணித்து கிடக்கிறாரோ நீங்கள் இருவர் தூக்கி வாருங்கள். கொடுக்கப்பட்ட பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று பாருங்கள். இருவர் தூக்கி வருகிறார்கள். வருவதற்கு முன்னால் இங்கே மற்றொரு பேர் அதிர்ச்சி. தோண்டப்பட்ட கபரிலே நபிகளார் நிற்கிறார்கள். ஃபைதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அப்துல்லா இப்னு துல்பிஜாதைன் முஸனி குலத்தை சார்ந்த துல்பிஜாதைன் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் ஃபைதாஹும் கத் ஹஃபரு லஹு, தோண்டப்பட்ட குழியில் நபிகளார் நின்று கொண்டு அதிலியாலி அகாக்குமா, உங்கள் சகோதரரை நீங்கள் இருவரும் என் கைக்கு நெருக்கமாய் கொடுங்கள். கபர்ல கேட்போம்ல, ஜனாசாவை கொஞ்சம் கைக்கு நெருக்கமா கொடுங்க, தலைப்பகுதியை இழுத்து கொடுங்க, கால் பகுதியை இழுத்து கொடுங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபதல்லுஹு இலைஹி, அல்லாஹ்வின் தூதர் ஹய்யஹி பி ஷிக்கிஹி, தன்னுடைய ஆடையை அவர் மேல் மீண்டும் அணிந்தார்கள். அணிந்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் அந்த கபரிலேயே நின்று பிரார்த்தனை செய்தார்களாம். அல்லாஹும்ம இன்னி கத் அம்சைத்து அன்ஹு ராதியா, இறைவா இவர் மார்க்கத்தை பேணி அதை பிரச்சாரம் செய்வது அனைத்தும் உன் திருப்திக்காக மட்டும்தான். இறைவா இவர் எந்த திருப்திக்காக சிரமப்பட்டாரோ அந்த திருப்தியை இவர் மீது பொழிந்து விடு இறைவா. 3 முறை கேட்டார்கள். அல்லாஹும்ம இன்னி கத் அம்சைத்து அன்ஹு ராதியா ஃபஅர்தனுஹு, இறைவா திருப்தியை பொழிந்து விடு. திருப்திக்காகவே வாழ்ந்தார், திருப்தியை பொழிந்து விடு, திருப்திக்காகவே வாழ்ந்தார். ஹதீஸ் அறிவிக்கிறது, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், அவர் ரொம்ப விம்மிய குரலில், கனத்த குரலிலே சொல்கிறார், லைத்தனி குன்த சாஹிபல் ஹுஃப்ரா, அந்த கபரிலே, அந்த ஜனாசா இடத்தில், அப்துல்லா இப்னு உஸ்ஸாவின் இடத்தில் நான் இருந்திருக்க கூடாதா என்று நான் ஆசைப்பட்டேன். அவ்வளவு உருக்கமான பிரார்த்தனையை நபிகளார் கேட்டார். ஒற்றை சம்பவம் தான், ஒரே ஒரு சம்பவம். இஸ்லாத்தை பேணி நடக்க முற்படுகிறார், அதை கட்டி காப்பாற்றுகிறார்.
அதை எடுத்து சொல்லுகிறார். இது முழுக்க இறைவனின் திருப்தி. குடும்பத்தாரின் திருப்தியை விட, ஊராரின் திருப்தியை விட, ஜமாத்தாரின் திருப்தியை விட, அண்டை வீட்டுக்காரனின் திருப்தியை விட, நண்பனின் திருப்தியை விட, யார வேணாலும் போட்டுக்கங்க, என் இறைவனின் திருப்தி தான் முக்கியம் என்கிற முடிவிற்கு யார் வருகிறாரோ அவர் அநியாயத்தை கண்டு, நீதிக்கு எதிராக நடக்கிற காரியத்தை கண்டு, மார்க்கத்திற்கு மாற்றமாக நடக்கிற செயல்பாடுகளை கொண்டு போர்க்குணம் கொண்ட அந்த பொங்கி எழுகிற சீற்றத்தை வெளிப்படுத்துவார். சீற்றம் கொள்வோம், போர்க்குணம் கொண்ட சீற்றத்தை வெளிக்கொண்டு வருவோம், இறை திருப்தியை பெறுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.